ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மேஜிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி தான். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வித்தவுட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 250 கிராம் ஸ்ட்ராபெரிஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ராபெரியை நான் பிளெண்டரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் 2 பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப்புன்னு இல்லை, உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 1/2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அதே மாதிரி தான், நீங்கள் 1/2 கப் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி புளிப்பாக தான் இருக்கும், அதுக்காக. இப்போ இதை லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம ஒன்றும் பாதியமாக பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி பியூரி மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ ஒரு ஜூஸிங் ஜார் நான் எடுத்திருக்கேன். அதில் நான் சாக்லேட் சிரப்பால் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி சிரப் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை இந்த ஜூஸ் ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ரெஃப்ரெஷிங்கான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டாப்பிங்க்காக நான் ஒரு டூத் பிக்கில் ஸ்ட்ராபெரி ஒன்று குத்தி நான் வச்சுருக்கேன் மேலே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எம்மியான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.